பிரைஸராக கத்த பிமதே பிள்ளைகளே, இந்த நாளில் ஏன் மூலம் கத்த மகிமைப்பட மாட்டாரா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா? என் பொருளாதாரத்து மூலம் மகிமைப்பட மாட்டாரா? என் பிள்ளைகள் மூலம் மகிமைப்பட மாட்டாரா? என் பிள்ளைக்கு ஏற்றத்துணை கொடுத்து மகிமைப்பட மாட்டாரா? ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுத்து மகிமைப்பட மாட்டாரா? இல்லை ஆவிக்குரிய ஆசிரியத்தை எதிர்நோக்கி கொண்டு இருப்பீங்க. சில வரங்கள், சில கனிகள், நல்ல குணங்கள் நினச்சி நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு இருப்பீங்க. அது மூலம் மகிமைப்பட மாட்டாரான்னு சொல்லி ஏங்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு தான் நிற்கீங்க. பாருங்க, நான் உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு. பாருங்கள், ஏசாயா 60 பாருங்கள் 61 சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், நீங்கள் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கையின் கிளிகளாக இருக்கேன்னு சொல்கிறார் கர்த்தர். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் நானும் ஆண்டோடைய கையின் கிளிகளாக இருக்கோமா? ஆண்டவர் கையில் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறான். கையில் நம்ம கையில் எப்படி புயவன் கையில் களிமண் போல் நம்ம ஆண்டு எப்படி இந்த புயவன் தன் இஷ்டப்படி தன் பிரியப்படி அநேக பாத்திரங்களை செய்கிறானோ, அதே போல் நீங்கள் நானும் ஆண்டவர் கையில் களிமண்ணாக இருக்கங்களாம். அந்த களிமண்ணாகிய நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறான்? கிரி அவன் விதவிதமாக செய்கிறது போல் என்ன பண்ண நம்ம ஆண்டவர் நம்ம உருவாக்கி நம்மளுடைய கிரியை வச்சுருக்காங்க. எதற்காகனா மகிமைப்படுத்துவதற்காக தானா? நம்ம மகிமைப்படுத்துவதற்காக தான் அவர் படைத்து உருவாக்கி இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் மூலம் மகிமை பண்ணுமா? நம்ம மகிமைப்படுவதற்காக தான் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? கிரியாக இருக்கமா. அதனால் மகிமைப்படுவாரா? நீங்கள் சந்தேகமே படாதீங்க. அதற்காக தான் உங்களை பாண்டு வசனம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஏசாயா 43 சொல்லப்பட்டிருக்கு. நான் மகிமைப்படும்படி அவருடைய படைத்து உருவாக்கி சிருஷ்டித்து என் நாமம் தரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். எதற்காக படைத்து உருவாக்கி எதுக்கு ஆண்டவர் கிரியா இருக்குன்னா மகிமைப்படுவதற்காக தானா? மகிமை பற்றி ஆவார். அதற்காக தான் உங்களை இன்னைக்கு படைச்சு உருவாக்கி இருக்காராம். மகிமைப்படுவார் சிஸ்டர், நிஜமானுங்களா? கண்டிப்பாக உங்கள் மூலம் மகிமைப்படுவதற்காக தான் உங்களை உருவாக்கி படைச்சிருக்காரு. அவருடைய கிரியா இருக்கணும். அது மாத்திரம் நம்மளோட நோவசனங்கள் சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா ஏசாயா 61:3 சொல்லப்பட்டு கடைசி வசனத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் பாருங்கள் நீதி விருட்சமாக இருக்காங்களாம். மகிமைக்கு நாட்டின நீதி விருட்சமாக இருக்காங்க. நீங்கள் நானும் அதற்காக தான் மகிமைக்கு நாட்டப்பட்ட நீதி விருட்சமாக இருக்காங்களாம். அந்த நாளில் எனக்கு மகிமைப்படுவார்ன்ற சந்தேகமே வர வேண்டாம். அதற்காக உங்களை என்னை அழைச்சி உன்னை ஆசீர்வதித்து நீதிமானாக்கி மகிமைப்படுவதற்கு தான் உங்களுக்கு ஆசையாம். அதனால தான் நான் உங்களை அழைச்சிருக்காரு, உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்காரு. நீதிமான கர்த்தருக்குள்ள நீங்கள் ஆயிருக்கீங்க. எதற்காக நான் மகிமைப்படுவதற்காக தான். உங்கள் பேச்சு மூலம், வார்த்தை மூலம், பார்வை மூலம் இயேசுவை போல பார்வை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அற்புதம் எல்லாம் உங்கள் மூலம் மகிமைப்பட போது வசனம் தியானம் பண்ணுங்க, ஆசை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட் பிளஸ் யூ.